அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தாம் கேட்டதாக ஹஸரத் அபு ஸயீதுல் ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாவது: அடியான் இஸ்லாத்தை தழுவி இஸ்லாத்தின் உயர்வான தன்மைகளை தன் வாழ்வில் பிரதிபலிக்கச் செய்தால், இஸ்லாத்தின் பரக்கத்தால் அவன் வாழ்வில் இதற்கு முன் அவன் செய்த தீமைகளை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவான். அதன் பிறகு அவன் ஒரு நன்மையை செய்தால் அதற்கு பகரமாக 10 700 மடங்கு வரை நன்மை வழங்கப்படுகிறது. ஒரு தீமையை செய்தால் அதற்கு பதிலாக ஒரு பாவம் மட்டும் எழுதப்படுகிறது. ஆயினும் அல்லாஹு தஆலா அதையும் மன்னித்து விட்டால் அது வேறு விஷயம். புகாரி. தெளிவுரை. வாழ்க்கையில் இஸ்லாம் அழகு பெறுவது என்பதன் பொருள் ஈமானின் வெளிச்சத்தால் உள்ளம் ஒளிமயமாவதும், அல்லாஹு தஆலாவின் வழிபாட்டால் உடல் அழகு பெறுவதும் ஆகும். இஸ்லாம் என்பது நீங்கள் அல்லாஹு தஆலாவை வணங்குவது, அவனுக்கு யாரையும் இணையாக்காதிருப்பது, தொழுகை நிலைநிறுத்துவது, ஜக்காத் அளிப்பது, ரமலானில் நோன்பு வைப்பது, ஹஜ் செய்வது, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, தமது குடும்பத்தினருக்கு சலாம் சொல்வது முதலியவையாகும். இவற்றில் ஏதேனும் ஒன்றில் எவர் குறைவு செய்கிறாரோ அவர் இஸ்லாத்தின் ஒரு பகுதியை விட்டுவிட்டார். எவர் அனைத்தையும் முழுமையாக விட்டுவிட்டாரோ அவர் இஸ்லாத்தை விட்டே முகம் திருப்பிக் கொண்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்: கிராமவாசி ஒருவர் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்திற்கு வந்து, அல்லாஹ்வின் திருத்தூதரை, என்னை சுவனத்தில் நுழையச் செய்யும் செயலை கற்றுத்தாருங்கள் என்று கேட்டார். அல்லாஹு தஆலாவை வணங்குவீராக, அவனுக்கு யாரையும் இணையாக்காதிருப்பீராக, ஃபர்லு தொழுகைகளை நிலைநிறுத்துவீராக, ஃபர்லான ஜக்காத்தை நிறைவேற்றுவீராக, ரமலான் மாதம் நோன்பு வைப்பீராக என்று சொன்னார்கள். அந்த கிராமவாசி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணை, தாங்கள் கூறிய அமல்களை சொன்னபடி செய்து வருவேன், இவற்றில் எதையும் அதிகரிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி சென்று விட்டார். யாரேனும் சுவனவாசியை காண விரும்பினால் இவரை கண்டு கொள்ளட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி. யார் அல்லாஹு தஆலாவின் மீதும் அவனுடைய ரசூல் மீதும் ஈமான் கொண்டு தொழுகை நிலைநிறுத்தி ரமலானில் நோன்பு நோற்று வருகிறாரோ அவரை சுவனத்தில் நுழைய வைப்பது அல்லாஹு தஆலாவின் மீது கடமையாகிவிட்டது. அவர் அல்லாஹ்வின் பாதையில் பாடுபட்டாலும் அல்லது அல்லாஹ்வுடைய பாதையில் முயற்சி செய்யாமல் தான் பிறந்த ஊரிலேயே தங்கிவிட்டாலும் சரியே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, யா ரசூலுல்லாஹ், மக்களுக்கு இந்நற்செய்தியை நாங்கள் அறிவித்து விடவா என்று சஹாபாக்கள் வினவினர். இல்லை, சொர்க்கத்தில் 100 படித்தரங்கள் உள்ளன. அதை அல்லாஹு தஆலா தனது வழியில் தியாகம் செய்தவர்களுக்காக தயார் செய்து வைத்துள்ளான். அவற்றில் ஒவ்வொரு படித்தரத்திற்கும் இடையில் உள்ள தூரம் வான பூமிக்கிடையில் உள்ள தூரமாகும். நீங்கள் அல்லாஹு தஆலாவிடம் சுவனத்தை வேண்டினால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையே கேளுங்கள். அது சொர்க்கத்தில் எல்லாவற்றை விடவும் மிக சிறந்தது, முற்றிலும் உயர்ந்த தங்குமிடம். அதன் மீது ரஹ்மானின் அர்ஷ் உள்ளது. அதிலிருந்து தான் சுவன ஆறுகள் உற்பத்தியாகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி. அல்லாஹு தஆலாவுக்கு எவரையும் இணையாக்காமலும் தனது பொருளுக்குரிய ஜக்காத்தை நன்மையை நாடி மனப்பூர்வமாக கொடுத்தும் முஸ்லிம்களுடைய இமாமின் பேச்சை கேட்டு அதை ஏற்று நடந்த நிலையில் எவர் அல்லாஹு தஆலாவை சந்திக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மத். ஒருவர் தாம் பிறந்த நாளிலிருந்து மரணமடையும் நாள் வரை அல்லாஹு தஆலாவை திருப்திப்படுத்த முகம் குப்புற சஜிதாவில் இருந்தாலும் கியாமத் நாளில் அவர் தனது இந்த அமலையும் குறைவாகவே கருதுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் உத்பத் இப்னு அப்து ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மத் தப்ரானி. பாவம் செய்த பின் தொடர்ந்து நன்மை செய்து வரும் ஒருவனுக்கு உதாரணம்: இறுக்கமான இரும்பு கவசத்தை அணிந்தவனைப் போல அக்கவசம் அவனது கழுத்தை இறுக்கி இருக்கிறது. அவன் ஒரு நன்மை செய்கிறான், அக்கவசத்தின் ஒரு வளையம் அவிழ்ந்து விடுகிறது. இன்னொரு நன்மை செய்ய இன்னொரு வளையம் அவிழ, இவ்வாறு நன்மை செய்ய செய்ய வளையம் அவிழ, இறுதியில் வளையம் முழுவதும் அவிழ்ந்து பூமியில் விழுந்து விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மத். தெளிவுரை. பாவம் செய்பவன் பாவங்களால் கட்டுண்டு நிம்மதியற்று விடுகிறான். நன்மைகளின் காரணமாக பாவங்களின் கட்டு அவிழ்ந்துவிட அவனை விட்டும் கவலை அகன்று விடுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.